விமன் இந்த பைபிள்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது லீதியாள் தியத்தீரா என்னும் ஊரை சேர்ந்த ஒரு பெண். இந்த பெண் இரத்தாம்பரம் விற்கிறவளா இருந்தாள். பவுல் தனக்கு கிடைத்த தரிசனத்தின்படி மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கி இருந்து ஒரு ஓய்வு நாளில் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபிக்கிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த சில ஸ்திரீகளுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த ஸ்திரீகளின் கூட்டத்தில் லீதியாளும் உட்கார்ந்து பவுல் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் பேசிய அனைத்து வார்த்தைகளையும் கவனிக்கும்படி லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்திருந்தார். பவுலின் வார்த்தைகளை கேட்டு கவனித்தது மட்டுமல்லாமல் லீதியாளும் அவள் குடும்பமும் ஞான ஸ்நானமும் பெற்றுக்கொண்டார்கள். ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்ட பிறகு லீதியாள் பவுலையும் சீலாவையும் தன்னுடைய வீட்டில் வந்து தங்கி இருக்கும்படி வருந்தி கேட்டுக்கொள்ளவும் செய்தார். இதற்கு பிறகு பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அங்கிருந்து மறுபடியும் வெளியே வந்தவுடன் அவர்கள் லீதியாவின் வீட்டிற்கே போவார்கள். இந்த லீதியாள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெண். லீதியாளிடமிருந்து நாம் என்னெல்லாம் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்ப்போம். லீதியாளை தேடி தேவன் அவளிடத்திற்கே சென்றார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். லீதியாளுடைய இருதயத்தை தேவன் திறந்து வைத்திருந்தார். மேலும் லீதியாளை தேவனுக்கு தேவையா இருந்ததினால்தான் லீதியாளை கொண்டு பவுலின் வார்த்தைகளை கேட்டு கவனித்து ஞான ஸ்நானமும் பெற்றுக்கொள்ளும்படி அவர் செய்தார். மேலும் இந்த ஒரு பெண்ணை கொண்டு அந்த மொத்த குடும்பத்தையே ஞான ஸ்நானம் எடுத்து ரட்சிப்புக்குள்ளாக வரும்படி தேவன் செய்தார். நம்மளும் எக்ஸ்பெக்டே பண்ணாத சில நேரங்கள்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் கடந்து வருவார். அந்த நேரத்துல நீங்களும் உங்க இருதயத்தை திறக்க ரெடியா இருக்கீங்களா? உங்க ஒரு ஆளை கொண்டு உங்க குடும்பத்துக்கே ரட்சிப்பு வரப்போகுது. அதுக்கு தேவனுக்கு உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுக்க தயாரா இருந்தா மட்டும் போதும். நீங்களும் உங்க வீட்டுல ஒரு லீதியாளா மாற முடியும். அதற்கான கிருபையும் ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் அளிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.